எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம CSS பாக்ஸ் மாடல் பார்க்க போறோம். பாக்ஸ் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். பாக்ஸ் மாடல் புரிஞ்சாதான் நம்மளோட எலிமெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா வித், ஹைட், ஸ்பேசிங் இதெல்லாம் கொடுக்க முடியும். சிம்பிளா சொன்னா CSS லேஅவுட்டோட ஃபவுண்டேஷனே பாக்ஸ் மாடல் தான். இதான் பாக்ஸ் மாடல். நம்ம ஆட் பண்ற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 4 பார்ட்ஸ் இருக்கும். அது இந்த பாக்ஸ் மாடல் மாதிரி தான் கன்சிடர் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட். நம்ம நம்ம எலிமெண்ட்ல ஆட் பண்ற கண்டென்ட்ஸ் வந்து இந்த கண்டென்ட் ஏரியால தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பேடிங். நம்ம கண்டென்ட்டுக்கு கொடுத்துருக்க பார்டருக்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஸ்பேஸ் தான் பேடிங். நெக்ஸ்ட் பார்டர். நம்ம கொடுக்குற பார்டர் இங்க ஆட் ஆகும். பார்டருக்கும் வெளியில மார்ஜின் ஆட் ஆகும். சப்போஸ் நம்ம மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கும் போது அதுக்கு இன் பிட்வீன்ல நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண மார்ஜின் யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளோட பாக்ஸ் மாடல் பார்க்கலாம். index.html ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்க்கு ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். H1ல பாக்ஸ் மாடல். இப்போ இந்த H1க்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸ்டைல் டேக்ல H1 எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம லைவ் சர்வர்ல பார்ப்போம். ஆட் பண்ண எலிமெண்ட் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேசிங்ல ஆட் பண்ணலாம். இந்த பாக்ஸ் மாடல்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்கும் ஹைட், வித், பேடிங், மார்ஜின், பார்டர் இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டடா நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அது பார்த்தா உங்களுக்கு டீடைலா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் அண்ட் வித் ஆட் பண்ணிப்போம். ஹைட் 70 பிக்சல். வித் 300 பிக்சல். நெக்ஸ்ட் பார்டர். இப்போ நம்ம பார்டர் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பேடிங் ஸ்பேஸ் 20 பிக்சல். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இன் பிட்வீன்ல 20 பிக்சல் ஆட் ஆகிருக்கு. அதான் பேடிங். நெக்ஸ்ட் மார்ஜின் 30 பிக்சல். இப்போ நம்ம பார்டருக்கு வெளியில இருக்க ஸ்பேஸ்க்கும் 30 பிக்சல் ஆட் ஆகிருக்கு. நம்ம எலிமெண்டோட ஹைட் அண்ட் வித் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் போயிட்டு டெவலப்பர் கன்சோல் ஓபன் பண்ணி நம்ம எலிமெண்ட்டை ஓபன் பண்ணா இப்போ நம்ம எலிமெண்டோட வித் வந்து 348 இருக்கு. அது எப்படி கால்குலேட் ஆகிருக்குன்னா நம்ம வித் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எலிமெண்டோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஹைட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எலிமெண்டோட டாப் சைடு அண்ட் பாட்டம் சைடு இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிருக்கோம். இங்க நம்ம எலிமெண்டோட வித் வந்து 300 தான். இங்க எப்படி 348 ஆச்சுன்னா இப்போ நம்ம இங்க ஆட் பண்ணிருக்க பேடிங் லெஃப்ட் சைடு 20 பிக்சல் அண்ட் ரைட் சைடு 20 பிக்சல் அது ரெண்டும் சேர்த்து 40 பிக்சல். அண்ட் நம்ம பார்டர் ஆட் பண்ணிருக்கோம். பார்டர் லெஃப்ட் சைடு 4 பிக்சல் அண்ட் ரைட் சைடு 4 பிக்சல். இந்த 3 வேல்யூஸும் சேர்ந்து தான் நம்மளுக்கு 348 வந்திருக்கு. 300 பிளஸ் பேடிங் ஒரு 40 பிக்சல் அண்ட் பார்டர் ஒரு 4 பிளஸ் 4 8 பிக்சல் மொத்தம் 348. அந்த மாதிரி தான் நம்மளோட ஹைட்டும் இங்க 1118 ஆட் ஆகிருக்கு. அந்த 118 எப்படின்னா நம்மளோட ஹைட் வந்து 70 பிக்சல் அண்ட் நம்ம பேடிங் வந்து 20 பிக்சல். இப்போ டாப் பேடிங் 20 பிக்சல் அண்ட் பாட்டம் பேடிங் 20 பிக்சல் அது ஒரு 40 பிக்சல் அண்ட் பார்டர் வந்து ஒரு 4 பிளஸ் டாப் பார்டர் 4 பிக்சல் அண்ட் பாட்டம் பார்டர் 4 பிக்சல் இது ரெண்டும் சேர்த்து 8 பிக்சல். 70 பிளஸ் 40 பிளஸ் 8 இதெல்லாம் ஆட் பண்ணா 118. இப்படிதான் நம்ம எலிமெண்டோட ஆக்சுவல் வித் அண்ட் ஹைட்
கால்குலேட் பண்றது. நம்ம ஆட் பண்ற ஹைட் அண்ட் விட்த் வந்து நம்மளோட கன்டென்ட் ஏரியாக்கு மட்டும் தான் ஆட் ஆகும். நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்க 300 பிக்சல் வந்து நம்மளோட கன்டென்ட் ஏரியா இங்க மட்டும் தான் நம்மளோட விட்த் அந்த 300 பிக்சல் ஆட் ஆகியிருக்கும். ஆக்சுவல் விட்த்ன்றது நம்மளோட இந்த ஹோல் எலிமெண்டோட விட்த். ஹோல் எலிமெண்டோட விட்த் கால்குலேட் பண்ணா நம்ம பார்டர், பேடிங், நம்ம கன்டென்ட் ஏரியாவோட விட்த், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இது ரெண்டும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். 2 எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா நம்ம பார்டர், நம்மளோட மார்ஜின் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு புரியும். சேம் நம்ம ஆட் பண்ணியிருக்க எலிமெண்ட்டே ஆட் பண்ணுவோம். இத H2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேம் ஸ்டைல்ல நம்ம H2க்கும் குடுக்கலாம். இப்போ நம்மளோட இந்த 2 எலிமெண்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்க கேப் தான் நம்மளோட மார்ஜின். இந்த CSS பாக்ஸ் மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சா தான் நம்ம CSSல ப்ராப்பரா ஸ்டைல்ஸ் குடுக்க முடியும்.